மார்க்கெட்டுக்கு 90,000 முக்காவாசி காசு நீங்களே சேர்த்து சாப்பிட்டு. இந்த ஐடி எல்லாமே நான் கட்டுறது இல்ல, கம்பெனி கட்டுறாங்க. அடடா கிரியேட்டர்ஸ் நாங்க வாங்கல, அடடா கிரியேட்டர்ஸ்ல எங்களுக்கு ஷூட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக் பாஸ் வந்து எங்களோட சேனல் கிடையாது, அடடா கிரியேட்டர்ஸோட சேனல். ஸோ அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் எல்லாமே. நாங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து இருப்போம். இது வந்து இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடடா கிரியேட்டர்ஸ். ஸோ நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்ணுவோம். இதில் முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, சுதர்ஷன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் தான், சேனல் வந்து எங்களோடது. இப்படி தான் ஸ்டார்டிங்லே டேர்ம்ஸ் இருந்தது. ஹலோ வணக்கம். பொதுவாக நம்ம ஊரில் ஸ்கூல் பசங்க சண்டை போட்டு பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் காலேஜ் பசங்க சண்டை போட்டு பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக அரசியல்வாதிகளில் அந்த கருத்து முரண்பாடோட நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு அடுத்தபடி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வந்து ஒவ்வொரு யூடியூபருக்கும் சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேனல் வச்சுருக்கவங்களும் சரி, நிறைய சண்டைகள் வந்து போய்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டெக் அந்த யூடியூபருக்கும் ஏடிஓடி நந்தாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. பொதுவாக நம்ம வந்து ஒரு டெக் சேனல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயங்கள் வந்து புதுசாக சொல்லும் போது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லுவோம். அது வந்து எல்லா சேனலும் இருக்கும், ஒரு சில சேனல்கள் இருக்காது. மற்ற அதிகப்படியான சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய வழக்கம் உண்டு. அதே மாதிரி தான் நம்ம தமிழ் டெக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயங்களை பேசும்போது சரி, ஆப்பிள் ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நம்ம ஏடிஓடி நந்தாவுக்கு வந்து ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து பிடிக்க வச்சது. ஏன்னா அவர் வந்து வீடியோலேயே அவருக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் லேப்டாப் இருக்கும், அதை வந்து கவர், அதாவது ஆப்பிள் லோகோ வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிருப்பார். அது அவர் உண்மைக்கும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ ஒரு டெக் ரிவ்யூவர் அப்படின்னா நீ எல்லாத்தையும் பற்றி தான் பேசணும். சும்மா அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டை மட்டும் நான் இது பண்ணி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் பேசியிருக்காரு. இருந்தாலுமே அவர் வீடியோ போடும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் லோகோ வந்து மறைச்சிருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவே கூடாது. இது நம்ம ஏடிஓடி நந்தா பண்ணியிருக்காரு. நந்தாவை பற்றி கண்டிப்பாக இது வரைக்கும் அவர் என்னென்ன பேசியிருக்காதுங்க வச்சு நான் ஒரு தனி ஒரு வீடியோ போனால் அதை இன்னொரு விஷயத்தில் பார்ப்போம். இப்போ நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக் பாஸ் யூடியூப் சேனல் இருக்காருல்ல, அவருக்கும் அடடா கிரியேட்டர், அதாவது டெக் பாஸோட ஓனருக்கும் ஒரு சின்ன நடந்த பிரச்சனை தான். இதுக்கு முன்னாடி டெக் பாஸ் வந்து, அதாவது சுதர்சன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அடடா கிரியேட்டர் இருக்கார்ல, அவங்க மேலே நான் கோவப்பட்டேன். 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க மேலே கோவப்பட்டேன். இன்னொன்று அடடா கிரியேட்டரில் வந்து முருகேசன் அவர் பார்த்தீங்கன்னா டெக் பட்டிஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலை நான் பார்ப்பேன், அந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணேன் சுதர்சனோட வீடியோ பார்த்த பிறகு. ஏன்னா அந்த வீடியோவில் அவ்வளோத்துக்குள்ளே பேசியிருந்தாப்புல இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி இருக்குமா, அதாவது ஒரு ஓனர் வந்து எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் நினச்சி அந்த டெக் பட்டிஸ் சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் இவங்க 2 பேர் மேலேயும் கோவப்பட்டேன். இது வந்து சுதர்சனோட வீடியோ பார்க்க போச்சு மட்டும்தான். அதுக்கப்புறம் சுதர்சனோடைய வீடியோ பார்த்துட்டு இப்போ நான் பேசும்போது ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 22 மணி நேரத்துக்கு முன்னாடி டெக் பாஸ் ஓனர் இருக்காங்களா, அதாவது அடடா கிரியேட்டர் ஓனர் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு சில வீடியோ ஆதாரத்தோடு போட்டிருக்காங்க. இவர் பேசினதுக்கும் சுதர்சன் பேசினதுக்கும் ரொம்ப மாறுபாடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சுதர்சன்னா தப்பு பண்ண மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல, நான் வேலைக்கு தான் போயிருக்கேன். இருந்துமே என்ன ஷேர் ஹோல்டரை வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் என்னோடய பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி அந்த ஷேர் ஹோல்டர் என்ன கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து நான் ஒன்றுமே இல்லாமல் சும்மா எடிட் மட்டும் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஷேர் ஹோல்டர் கிடைக்காது. நான் எல்லா பொருளையும் கொடுக்குறேன். உன்னால், அதாவது இந்த டெக் பாஸோட ஃபேஸஸ் சுதர்சன் தான். அப்போ நீ வந்து உனக்கு இருக்க திறமையை வச்சு நீ வீடியோ போடு, மற்றபடி பொருட்கள் இல்லாமல் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா திறமை என்னோடது, பொருள் அவங்களோட அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷேர் ஹோல்டராக தான் இருப்பேன். அவங்க 2 பேர்த்துக்கும் இவர் சுதர்சன் மொத்தம் 3 பேர் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 33% மொத்தமாக சேர்த்து தான். அதாவது பொருள் வாங்கி போகிறவரை அதிகமாக ஷேர் எடுக்கல, இவர் பொருள் வாங்கி போகிறவர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரே ஷேர் தான். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடியதான். ஆனால் இந்தளவுக்கு ஷேர் கொடுத்ததே கண்டிப்பாக பார்த்தீங்க ஒரு நல்ல விஷயம் தான். இதுவே சுதர்சனுக்கு பத்தலையா. அவர் வந்து ஒரு வீடியோவில் போக போக பார்த்தீங்க அப்படின்னா 50% எனக்கு ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி சுதர்சன் கேட்டிருப்பார். இது கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நான் இவ்வளோத்துக்குள்ள பொருள் காசு கொடுத்து நான் பொருள் வாங்கி போடுறேன், நீ கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குற அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஷேர் வாங்குறோன்னா அதே ஷேர் தான் உனக்கு கொடுக்க முடியும். அது கூட நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இருந்துமே இவங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க. அது போதாதுன்னு 50% ஷேர் கேட்டிருக்காரு. எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சுதர்சன் வந்து ஒரு பக்கா பிளானோட தான் வெளியே போயிருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஷேர் வந்து 50% வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த 1 மாதத்துக்குள்ளே நடந்து நினைக்கிறேன். அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போச்சுல மொத்த சரங்களே ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் நடந்திருக்கு, 2வது விஷயம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களும் சொல்ல, நானும் சொல்லலை. ஆனால் அவங்க பேசுகிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் காலத்துக்கு நடந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஷேர் வந்து ஏற்றி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் வேணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் மாதம் வந்து காசு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணா எனக்கு ஒரு 15 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் கேட்டிருக்காரு. அவங்க டெக் பாஸ் அடடா கிரியேட்டர் ஓனர் இருக்காங்களா, டெக் பாஸ் ஓனர், அவங்களுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சுதர்சன் கூட ஒரு டீம் பின்னாடி போச்சுல, எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி சேனலை விட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணி எல்லாமே முடிவு பண்ணி சண்டை போட்டு வெளியே போயிட்டு அந்த 15 லட்ச ரூபா கேட்டாங்கல்ல,
அதில் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்கி அவன் தனியாக சேனல் ஆரம்பிக்க மாதிரி தான் எனக்கு ஒரு அவங்க பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது. இதில் கண்டிப்பாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாமல் சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டெக் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிலே சுதர்ஷன் சொல்லியிருப்பாரு 1 மில்லியன் இருக்கக்கூடிய அந்த சேனலில் வந்து வீடியோ போகிறது பெஸ்ட்டா இல்லைனா ஜீரோலேருந்து ஆரம்பிக்க பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, ஜீரோலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சேனல் வந்து என்னால் வீடியோ போட முடியலை, அது எனக்கு நல்லது இல்லை அந்த மாதிரி பேசியிருந்தார். எனக்கு விருப்பம் இல்லைன்னு பேசியிருந்தார். அப்போ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோலேருந்து ஆரம்பிக்க வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் பேருக்கும் போதுல கண்டிப்பாக ஒரு மாதம் 2 மாதம் வந்து ஒப்பேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புது சேனலாக கண்டிப்பாக முடியாது. ஏன்னா புதுசாக அவங்க சேனல் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதை வந்து புதுசாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணணும்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். சிம்பத்தி கிரியேட் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போனால் மட்டும்தான் சடனாக மேலே வர முடியும். அப்படிங்கும்போது இந்த அவங்க வீடியோவில் சொன்னாங்களா, இந்த கட்டப்பையனை வெளியே கொண்டு வந்தேன், அதில் வந்து என்ன பிடிச்சி இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கண்டிப்பாக சுதர்ஷனோட வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்புமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஆதாரத்தோட PS5 அதை நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கலாம், வீடியோவில் காணிக்கிறேன். இதுக்கு மேலே என்ன செய்வாங்கள? ஏன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்குற அந்த மாதிரி நிறைய பேர் அரசியலில் பார்த்துருக்கேன். ஆனால் டெக் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சுதர்ஷன் பண்ண ரொம்ப ரொம்ப தப்பு. இத்தனைக்கு நீங்கள் PS5 ப்ளே ஸ்டேஷன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, கட்டப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இதை அவங்க பார்த்துட்டாங்க. இருந்துமே நீங்கள் அதை வந்து அந்த உங்கள் வீடியோவில் இதை சொல்லலாம் இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லி நான் இது வரைக்கும் ஒரு பொருள்னா இது வரைக்கும் ஒரு பொருள் எடுத்து போயிருப்போம் அந்த மாதிரி ஒரு சிம்பத்தியெல்லாம் பேசி அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு அந்த மாதிரிலாம் பேசி நீங்கள் வீடியோ போட்டு தூக்கிட்டு இருந்ததே அப்பட்டமாக தெரியுது. இதில் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும், ஒரு பேக்ரவுண்ட்லாம் மியூசிக்லாம் போடுறல, எப்படி அந்த மசாஜ் போய் போடுறீங்க அப்படின்னு தெரில. முதல் விஷயம், நீங்கள் வந்து ஒரு டெக் யூடியூபர், அதை மட்டும் மனசு வச்சு பேசுங்க. நீங்கள் டெக் யூடியூபர் தனிப்பட்ட கருத்துக்களை வந்து பேசுறதுக்கு வந்து நீங்கள் சேனலை வைக்கல. அது வந்து உங்களோட விருப்பம். நீங்கள் பேசுங்க, பேசாமல் நான் பேசவே இல்லை, அது வந்து உங்களோட விருப்பம். இருந்தாலுமே நீங்கள் ஒரு டெக் யூடியூபர், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கம்பெனியில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக இருக்குது. இப்போ எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணாமல் நீங்கள் உள்ளே போகவே முடியாது. இருந்துமே அவங்க வந்து உங்களை ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து இந்த பிரச்சனை வந்தப்போ தான் யாருக்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியும். சுதர்ஷனுக்கும் அடடா கிரியேட்டருக்கும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்த பிறகு தான் டெக் பாஸ் வந்து யாரோடதுன்னு அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தவங்களை வச்சுருக்காங்க. இருந்தாலுமே சுதர்ஷன் பேசினது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வீடியோ பார்க்கும்போது அவர் பேச நியாயமாக தெரியுது. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு தரப்பு நியாயத்தை வச்சுமா கண்டிப்பாக பேச முடியாது. 2 பேர்ட்டையும் பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம எது தப்பு ரைட் அப்படி பேச முடியும். இப்போ 2 பேரும் சுதர்ஷனும் பேசியிருக்காரு, டெக் பாஸ் ஓனர் அவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க. இதை 2 பேர்த்தையும் இப்போ பார்த்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுதர்ஷன் பண்ணது மட்டும்தான் பிளான் பண்ணி பக்காவாக பண்ண மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை வச்சு ஒரு அமௌண்ட் வாங்கி வெளியே போயிட்டு ஒரு குரூப்பாக வெளியே போயிட்டு திரும்பி நம்ம ஒரு தனி யூடியூப் சேனல் வாங்கலாம், ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது யூடியூப் சேனல் அப்படின்னா எடுத்த உடனே கண்டிப்பாக வியூஸ்லாம் ஏறாது, சப்ஸ்கிரைபர் ஏறாது. கண்டிப்பாக யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒரே விஷயம் சப்ஸ்கிரைபர். அது இருந்தால் மட்டும்தான் அதிகமாக நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ்க்கு ரெண்டாவது வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வேணும். சில யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வியூஸ் கண்டிப்பாக தேவை, இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டெக் பாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் அவர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய டெக் சூப்பர் ஸ்டார் இதில் ஃபஸ்ட் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எதையோ ஒன்று கொண்டு வந்து அதுக்கப்புறம் 2ஆவது தான் மேலே போக முடியும். ஏன்னா சடனாக மேலே போகணும்னா கண்டிப்பாக எதையோ ஒன்று கொண்டு வரணும். அதுதான் சிம்பத்தி கிரியேட் பண்ணி கண்டிப்பாக நம்ம சுதர்ஷன் இருக்கார்ல அவருக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் ஏற்றிக்கிட்டார், கண்டிப்பாக ஏற்றிக்கிட்டார். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன். சுதர்ஷன் வீடியோவை பார்த்துட்டு டெக் பட்டிஸ், அதாவது முருகேசன் அவர் வந்து ஒரு டெக் பட்டிஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக அங்கே போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதாவது சுதர்ஷனோட வீடியோ பார்த்துட்டு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணேன். அந்தளவுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இன்னொருத்தரோட வீடியோவோட, அதாவது இன்னொருத்தரோட யூடியூப் சேனலோட வீடியோ பார்த்துட்டு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு சுதர்ஷன் பேச்சை நான் நம்பியிருப்பேன். அந்தளவுக்கு நம்ப வச்சு என்ன மட்டும் கிடையாது, நிறைய பேர் நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நான் சுதர்ஷனுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அதாவது டெக் பட்டிஸ், அதாவது முருகேசன் அவங்களோட வீடியோவும் முரளி அவங்க பேர் நினைக்கிறேன், அதாவது அடடா கிரியேட்டரோட ஓனர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் வீடியோ பார்த்த வரைக்கும், பார்க்காத முன்னாடி வரைக்கும் சுதர்ஷன் சப்போர்ட் பண்ணேன். பார்த்த அப்புறம் கண்டிப்பாக நான் சுதர்ஷன் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி அப்படின்னா எல்லா பொருளும் நான் வாங்கி போடுறேன் அப்படின்னா உனக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஷேர் ஹோல்டர் ஆக்கியிருக்க அப்படிங்கும்போதுல நீ வந்து பொறுப்பாக இருந்திருக்க இவ்வளோ நாளும். ஆனால் நீ பக்காவாக பிளான் போட்டு வெளியே போயிருக்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா சுதர்ஷன் வந்து பக்கா பிளான் போட்டு வெளியே போயிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டேன். உண்மைக்குமே ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பொருளை லான்ச் பண்ண போச்சுல அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா டாமினேட் பண்ணிடுவாங்க. அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் டெக் ரிவ்யூ. நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்தா பொருளே வாங்குவேன். அந்த மாதிரி என்ன நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து ரிவ்யூ பார்த்தா பொருள் வாங்குவாங்க. அப்படிங்கும் போச்சு ஒரு ரிவ்யூவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது
ஒரு சோஷியல் மீடியாவே நீங்கள் வந்து யாருமே நம்பக்கூடாத அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்க. நீ ஒரு சேனலில் இருக்க பிரச்சனை பண்ணி வெளியே பண்ண அது வேற விஷயங்கள். ஆனால் அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணி நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் ஏமாத்துற. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த அப்புறம் டெக் சூப்பர்ஸை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஏன்னா நீ ஒரு ஏமாத்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய உனக்கு அந்த இதே உனக்கு தேவையே கிடையாது. நீ வந்து உன்னோட திறமை வச்சு மேலே வேற மேலே எல்லாரும் வந்து போய் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அடுத்தவங்கள தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி பண்ணுறேன்னா கண்டிப்பாக இது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. சுதர்ஷன் இதை தவிர்த்துக்கோ. இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம டெக் பாஸோட ஓனர் வந்து வீடியோ போட்டிருக்காங்கல்ல, அது கீழே வந்து நம்ம சுதர்ஷன் வந்து ஏதோ ஒன்று ஒரு 100 ரூபா பே பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல. ஒரு 100 ரூபா சிம்பிள் இருக்குது. ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. நீ நல்லாலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட பேசிட்டு நல்லா ஒன்று இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சோனி PS5 பிளே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை வந்து நீ கட்டப்பில் எடுத்து போகிற அப்பட்டமாக தெரியுது. இதுக்கு மேலே நான் இப்போ என்ன பேச முடியும்? ஒன்றா நான் ரொம்ப நல்லவனா பேச முடியும். இந்த இது வந்து ஆதாரம் தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ராகவங்க எடுத்து போகிறாங்க. அந்த குணா வந்து 2 கட்டப்பை வாங்கிட்டு வெளியே போகிறாரு. இதை பார்த்துட்டு நீ வந்து நல்லவன் அப்படின்னு யாருமே நான் மட்டும் இல்லை யாருமே நல்லா சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது நீ ஒரு நல்ல யூடியூபராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக நீ சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 2 இதுக்குள்ள பிரச்சனை நீங்கள் 2 பேசி முடிச்சிருக்கீங்கன்னா வெளியே தெரியாது. நீ வந்து இந்த வீடியோ வெளியே போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்டை ஏற்றிட்ட. அதுக்காண்டி நீ இந்த பிரச்சனை கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற வெளியே சொல்லி தான் ஆகணும். சொன்னால் மட்டும்தான் உனக்கான இது இருக்கணும். அது நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட தனிமுறை விருப்பம் பண்ணாததும் இருந்தாலுமே உன்னால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். ஏன்னா உன்னோட வீடியோ பார்த்துட்டு அந்த டெக்படிஸ் சேனலில் போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப டெக் சூப்பர் ஸ்டார் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். இது உன் வீடியோ பார்த்த பிறகு ஒன்றால் நான் ஏமாந்துருக்கேன். அப்படிங்கும் போச்சில் நீ ஒரு நல்ல பதிலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ எனக்கு சொல்லட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவ்வளோதான். இந்த பொதுவாக நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்து சோஷியல் மீடியாவில் எடுத்து வைக்கும்போது ரொம்ப பார்த்து யோசித்து பக்குவம் எடுத்து வைக்கணும். அது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒன்று. இன்னொரு விஷயம், நான் மட்டும் தப்பு பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நான் வந்து தப்பு பண்ணலாம். என்ன தெரிஞ்சும் தெரியாமல் தப்பு பண்ணலாம். தப்புன்னு உணர்ந்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி போகணும். அதை விட்டுட்டு நான் பண்ண தப்பை திருப்பி அடுத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நான் வந்து தப்பே இல்லாத மாதிரி காட்டி நழுவி வெளியே போகிறது வந்து கண்டிப்பாக எங்கேயுமே ஏற்றுக்கவே முடியாது. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமான ஒரு நம்பிக்கையான ஒரு தளம். அதை வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு இது பண்ணி அதோட தேவையை வந்து தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணுற மாதிரி சுதர்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீ பண்ணாத. சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி பில்ட் பண்ண மாதிரி பில்ட் பண்ணணும் எல்லாருமே கண்டிப்பாக. அதுதான் நம்மளுக்கும் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்மளுக்கும் அப்போ தான் ஒரு பொருளை வாங்கும்போது நம்பிக்கையாக தரமான பொருளை நம்ம வாங்க முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு இது பண்ணி வச்சு அப்படின்னா பிராண்ட் வந்து டாமினேட் பண்ணி நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது ஒரு நல்ல கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி ப்ரொஜெக்ஷன் பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் நம்மளுக்கு தேவை. சுதர்ஷன் இந்த மாதிரி வீடியோலாம் நீ போட வச்சுக்காத. தப்புனா ஒத்துக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் இவ்வளோ தான் பேச நினைக்கிறேன். பேச நினைக்கிறேன் ஏதோ தப்பாக ரைட்டாக அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். திரும்பியும் சொல்கிறேன், சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு நல்ல கம்யூனிட்டியாக வளர்ந்து வரணும். அதை தவிர்த்து இந்த மாதிரி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இதெல்லாம் தேவையில்லை. அது ஒன்று. நான் பேச நினச்சது அவ்வளோதான். நான் பேசுகிறது எதுவும் தப்பாக ரைட்டா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு நல்ல சோஷியல் மீடியா கம்யூனிட்டி கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லுமே நல்லா தேவை. ஒரு நல்ல சோஷியல் மீடியா கம்யூனிட்டி கண்டிப்பாக தான் உருவாக்கணும். அவ்வளோதான் நான் பேச நினச்சது. வீடியோ தப்பாக ரைட்டா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் இடத்துல சந்திப்போம். இது உங்கள் பவர் ஆன் யூடியூப் சேனல்.